ஸோ எந்த அளவுக்கு டிரைவருடைய சீட் இருக்குல்ல, அதை ஃப்ரண்ட்ல தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இப்போ ஸ்பேஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரைவரோட சீட்டை எந்த அளவுக்கு பின்னோக்கி தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் எந்த அளவுக்கு தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம கால் இடிக்கல. ஸோ இந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இதனால ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்கிறதுனால இங்கேயும் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கிறது. ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு பேப்பரோ இல்லை ஃபோனோ வைக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் வைக்கிறதுக்கு, பாட்டில் வைக்கிறதுக்கு நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ அல்ட்ராஸோட கேபின் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸான கேபின் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த கேபின் வந்து இந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த கேபின் ஸ்பேஸ் மட்டும் கிடையாது. ஸோ இந்த விண்டோ வந்து நல்ல பெரிய அகலமாக இருக்கிறது ஒரு காரணம். அடுத்தது வந்து இந்த சன்ரூஃப். இந்த சன்ரூஃப் வந்து சிங்கிள் பேனல் சன்ரூஃப் தான். பட் இருந்தாலும் இதுவும் இந்த காரை வந்து ரொம்ப ரூமியாகவும் ரொம்ப வந்து ஒரு வெளிச்சமாக காட்டுறதுக்கு இதெல்லாம் வந்து பெரிய உதவியாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய வசதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாட்டில் ஹோல்டர் வைக்க முடியும், இங்கே ஃபோன் வைக்க முடியும், இந்த கைப்பிடி ரொம்ப வசதியாக இருக்குது. ஸோ இந்த கைப்பிடி திறக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஆக்சுவலாக பயணம் பண்ணும்போது இதை வந்து ஒரு ஆம்ரெஸ்ட்டாகவும் இதை பயன்படுத்த முடியும். ஸோ இங்கேயும் ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. இப்போ இந்த மிடில் பேசஞ்சர் இல்லைன்னா இங்கேயும் ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப வசதி.